கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இங்கு ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன என்றால், நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா பரமபிதாவும் உங்க தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி, இது இதுக்கு முந்தின வசனங்களை நம்ம வாசித்தா இது நல்லா நமக்கு புரியும். அதாவது அதுக்கு முந்தின வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய பரமபிதா நமக்கு செய்வார் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கு அழுத்தமாக இந்த காரியத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். அதாவது தப்பிதங்களை கூட மற்றவங்க நமக்கு செய்கிற தவறுகள், நமக்கு விரோதமான பேச்சு, நம்மை அவங்க வேதனைப்படுத்துவது, இதெல்லாம் கூட உங்களுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையிலே முக்கியமானது என்னன்னா, நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று தான் சொல்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய செயல்களை நம்ம மன்னித்தாதான் அவங்கள சிநேகிக்க முடியும் இல்லையா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். அப்போ அவங்களுக்காக நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க பல விதங்களில் இருக்கலாம். வாயின் வார்த்தையினால் நம்மளை வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம், நம்முடைய நன்மைகளையெல்லாம் அபகரித்து கொள்ளலாம், நமக்கு விரோதமாக பொல்லாத திட்டங்களை தீட்டி நம்ம முன்னேற விடாத படிக்கு பல வேதனைகளை நமக்கு மறைவாக கொடுத்து வரலாம். இன்னும் அநேகர் சொல்கிறீங்க இல்லையா, பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் என்று சொல்லி காசு செலவு பண்ணி பிசாசின் கிரியைகளினால நமக்கு, அதாவது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற கூட்டமும் உண்டுதான். ஆனால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிங்க. சில காரியங்கள் பாவங்கள், துன்மார்க்கம் என்று போய்விடுகின்றது. ஆனால் தவறுகள் என்று இருக்கிறது, நமக்கு விரோதமாக செய்கிற தவறுகள், இவைகளை நீங்கள் மன்னிக்க பழகுங்க. நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அப்படி தான் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் உங்கள் குற்றங்களை. நம்ம அதாவது அறிந்தும் அறியாமல் நம்ம செய்கின்ற தவறுகளையும் தப்பிதங்களையும் பரமபிதா நமக்கு மன்னிக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க செய்தவைகளை நீங்கள் மன்னிங்க அப்படிங்கிறாரு. இந்த அருமையான ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி இதற்கு முந்தின காரியம் என்னன்னா, ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். நம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் பாருங்களேன், அதில் அழகாய் ஒரு வரி, மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன்கள், அதாவது இதைத்தான் ஆண்டவர் இங்கே திரும்ப சொல்லும்போது தப்பிதங்கள் என்று சொல்லுகின்றார். நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவோ அவருடைய சமூகத்தில் எவ்வளவோ காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம் இல்லை? அப்போ நம்முடைய கடன்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கின்றார். நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு நம்ம ரீபே பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கூட ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். அப்படின்னு சொன்னால் நமக்கும் மற்றவர்கள் ரீபே பண்ண வேண்டியது அதிகமாக இருக்கலாம். அதாவது மற்றவர்களுடைய கடன்களையும் நீங்கள் மன்னிங்க. அப்படின்னா கடன்கள் என்று சொன்னால் ஒருவேளை பண விஷயம் மாத்திரம் அல்ல, பல விதங்களில் நமக்கு செய்ய வேண்டிய கடன்களை மற்றவங்க செய்யாமல் இருக்கலாம். அதை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடன்கள் ஏராளம் உண்டு. அதை எவ்வளவோ தவற விட்டுட்டீங்க, எவ்வளவோ தவறி இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். மகிமை செலுத்துறதுல தவறு இருக்கலாம், குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுல நீங்கள் குறைவுபட்டவங்களா இருக்கலாம், அதில் உங்ககிட்ட குறைகள் இருக்கலாம், அந்த கடன் உங்ககிட்ட இருக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை, உற்சாக காணிக்கை, நன்றி காணிக்கை, மனப்பூர்வமான காணிக்கை என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளில் நீங்கள் தவறி இருக்கலாம், குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் இருக்குது. அவருடைய வார்த்தைகள், அநேக வார்த்தைகளை நம்ம நிறைவேற்றுவதற்கு கடினமாக இருக்கிறது என்று தவறி இருக்கலாம். இப்போ அப்படி ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டியதில் நிறைய கடன்கள் இருக்க அவர் நம்மை மன்னிக்கிறார். நம்ம எப்போல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இரக்கமும் உருக்கமும் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் மன்னித்து
நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து நமக்கு தேவையான நன்மைகளை அருளி செய்து நடத்துவது போல நீங்களும் மற்றவங்களுக்கு மன்னிங்க. மற்றவங்களுக்கு எப்படி மன்னிக்கிறீங்களோ அதை போல தேவன் உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லிடுறார். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நாமும் கூட நம்ம பழகி கொள்ளணும். நம்ம கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க நமக்கு செய்ய வேண்டிய கடன்கள் நிறைய இருக்கலாம். நம்ம அவர்களுக்காக எவ்வளவோ உழைக்கலாம், எவ்வளவோ ஜெபிக்கலாம், எவ்வளவோ அவர்களுக்கு பொருளாதார பிரகாரமாகவும் சரி, இந்த உலகத்தின் நன்மைகளினாலேயும் நம்ம அவங்களுக்கு நிறையா செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதற்கு அவங்க கடன்பட்டவர்களாகவே இருப்பாங்களே தவிர அதை ஒன்று கூட நமக்கு திருப்ப செய்திருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் தான் அவங்களுக்கு செய்துக்கிட்டே இருக்கிறேன், நன்மை செய்துகிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு ஏதாகிலும் அவர்கள் இயன்றதை செய்வார்களா என்று பார்த்தா எனக்கு நன்மை செய்யவே மாட்டாங்க என்று சொல்லி வேதனையோடு என்னிடம் பகிர்ந்து கொண்ட மற்றவர்களுடைய காரியங்கள்லாம் கூட உண்டு. நம்ம தான் சிலருக்கு செய்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அதற்கு பதில் நன்மை அவங்க ஒரு நாளும் செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடன்லாம் கூட நம்ம எல்லையில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அதை நம்ம பொறுமையோடு கூட சகித்து அவர்களிடம் அன்பு குறையாமல் அன்பு பாராட்டி அதே விதமாக நம்ம மாறாதவர்களாக அவர்களிடம் அன்பு பாராட்டி அவர்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல பிதாவாகிய தேவனும் கூட நம்ம அவருக்கு செலுத்த வேண்டிய கடன்களை அவர் மன்னித்து நம்மை அன்பு பாராட்டி நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து அருமையாய் காப்பாற்றி நம்மை நடத்துவார். அதான் உங்கள் பரமபிதா நீங்கள் மற்றவங்களுடைய தப்பிதங்களெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறது போல அவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கலைன்னா அவர் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று அருமையாய் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு இதை புரிந்து கொண்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். பிரியமானவர்களே, எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் அவர் தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்கிறார், டேய் நீ அவங்களுக்கு நீ இதெல்லாம் செய்யலைன்னா நான் உனக்கு இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல், நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீ இந்த காரியத்துலலாம் நீ சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு இந்த காரியத்துலலாம் நியாயமாக நீதி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தகப்பன் சொல்லி பிள்ளையை சரியாக நடத்துவது போல, தான் தோன்றித்தனமாக சகோதர ஸ்நேகம் இல்லாமல் இல்லையா, கூட இருக்கிறவங்க மற்றவர்களை மதிக்காமல் உலகத்தில் நடந்து போகக்கூடாது என்பதற்காக ஒரு உண்மையுள்ள ஒரு தகப்பன் பண்போடு தன் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளையை இப்படி மிரட்டி இப்படிலாம் சொல்கிறது போலதான் நம்முடைய பரம தகப்பனும் கூட நம்மை பண்புள்ளவர்களாக, நம்மை நற்குணசாலிகளாக, நம்முடைய இருதயமானது இலகின இருதயமாக இருக்கும்படியாக அவர் எப்படி சிலுவையில் இயேசு மகாராஜா சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவிடம் கேட்டுக்கொண்டார். பார்த்தீங்களா, நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கின்றார். அவருடைய செயல்களை நமக்கு மாதிரி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக அவர்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறார். பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ பெரிய தவறையும் அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க பண்ணுற சிறிய தவறுகளையும் நிறைய பேர் பொறுக்க முடியாமல் அப்படியே கோபப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த மன்னிப்பு என்று வந்துவிட்டால் அங்கு சண்டை இருப்பதே இல்லை, அங்கு சமாதானம்தான் கொடி கட்டி பறக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்க, அப்பொழுது பரமபிதாவாகிய தேவன் எங்கள் தப்பிதங்களை அதுபோல எங்களுக்கு மன்னிப்பார் என்று நாங்கள் தியானித்தோம். உடைய பிள்ளைகள் அப்படியே ஆண்டவரே வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை ஜூன் மாதம் 20ஆம் தேதி மதுரையில் வைத்து நடைபெற இருக்கின்ற உபவாச கூட்டத்தை உங்களுக்கு இன்றும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். நாளைய தினம் மறவாமல் நீங்கள் வாங்க. தேனி ரோட்டில் அமைந்திருக்கின்ற
எலைட் மாஸ்டர் மஹால் என்று அந்த ஹாலில் வைத்து நடக்க இருக்கின்றது. நாங்கள் ஜெபத்தோடு கூட உங்கள் மத்தியிலே வர இருக்கின்றோம். கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளுவார். ஆவியானவர் ஊற்றப்படுவார். அவர் கட்டுகளையும் நுகங்களையும் அறுத்து உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை அருளி செய்வார். நோயிலிருந்தும் பிசாசின் கட்டுகளிலிருந்து நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பார். மற்றும் செழிக்காத உங்கள் எல்லைகளை எல்லாம் செழிக்கும்படியாக ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.